இந்த விஸ்வாவசு வருஷத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கணும் நம்ம பார்ப்போம். துலாம் ராசிக்கு இதுவரையும் அஷ்டமத்தில் இருந்த குரு 9ஆம் இடத்துக்கு வரார், அனுகூலமான இடத்துக்கு வரார். குரு 9ஆம் இடத்துக்கு ரொம்ப சிறப்பான காலம். ஓடி போனவது 9ஆம் இடத்து ராஜா பார்க்கலாம். அதுமாதிரி இதுவரையும் 8ஆம் இடத்துலேருந்து கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டங்கள், அதாவது உடம்பு எதுவோ பெருசாக பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பிரச்சனை எதுவும் இருக்காது. அதுமாரி அதிகமாக காட்டும், ஆனால் அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கும். அதுமாரி சனி 5ஆம் இடத்துல இருந்தது, ராகு 5ஆம் இடத்துக்கு வராரு, கேது 11ஆம் இடத்துக்கு வராரு. கேது 11ஆம் இடம் நல்ல இடத்துக்கு வராரு. ராகு 5ஆம் இடம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. என்ன தன்னுடைய குழந்தைகள் நினைச்சி அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஒரு ஏக்கம், கவலை இதுதான் இருக்கும், மற்றபடி எதுவும் இருக்காது. ஆனால் இவங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு வரதுனால அவங்கெல்லாம் சமாளித்து பரிபூர்ண ஆசி அவங்களுக்கு இருக்கும். அதனால் சந்தோஷப்படுவாங்க. அதனால் இதுவரையும் துலா ராசிக்கு எந்த அளவுக்குலாம் கஷ்டம் இருந்ததோ அந்த கஷ்டங்கள்லாம் மறைந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடத்து குரு ரொம்ப சிறப்பான பலன்களை ஓடி பொழுதுக்கு 9ஆம் இடத்து ராஜாங்கிற மாதிரி சிறப்பான பலன்களை, இதுவரையும் தடையாக இருந்த காரியெல்லாம் உடனே முடியும். எது ஆரம்பித்து தடையாக இருந்ததோ அது இப்போ ஆரம்பித்தா உடனே சீக்கிரமாக சிறப்பாகி முடியும். அதுமாரி தடையான காரியங்கள்லாம் சிறப்பாகி நடைபெறும் காலம் அப்படிங்கிறது துலா ராசிக்கு மிக சிறப்பான காலம்.